Hi everybody, welcome to day 10 Doodle practice. ஸோ நான் சொன்ன அந்த 10th டே இன்றைக்கி தான். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் நோட்ஸ். நம்ம டூடுல்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்டோரியையோ இல்லை ஒரு ஈவெண்ட்டையோ ஒரு நடந்த இதையோ வந்து நோட் மாதிரி சொல்லலாம் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்சர்வ் இல்லைன்னா பார்க்கணும். அப்சர்வ் பண்ண மட்டும் போதாது, லிசனும் பண்ணணும் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் ப்ராசஸ். என்ன நடந்திருக்கு அப்படின்றத ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் தென் ரைட் இட். அந்த ஓவரால் ஈவெண்ட்டை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணணும் என்ன எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ ஹாவ் டு டிசைன். அந்த டிசைன் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் கன்க்ளூட் பண்ணிவிட்டு ஃபைனலி யூ ஹாவ் டு டூடில். ஸோ ஒரு ஸ்கெட்ச் நோட் பண்ணணுன்னா தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். ஸ்கெட்ச் நோட்டை இந்த ஃபாலோயிங் வேஸில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அகெயின் ஒன்று நீங்கள் டைரெக்டாக நோட்ஸாகவே வந்து ஷோ பண்ணலாம், இல்லைன்னா லெட்டரிங்ஸ். லெட்டரிங் நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம்ல, அந்த லெட்டரிங் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லைன்னா அகெயின் லெட்டரிங் அண்ட் ஃபான்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங்ஸ், ட்ராயிங்ஸ், இந்த எந்த விதத்தில் வேணும்னாலும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கெட்ச் நோட்ஸை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஸ்கெட்ச் நோட்னால் என்னன்ட்டு நான் இப்போ சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விஷுவல் கண்டெக்ஸ்ட். விஷுவல் கண்டெக்ஸ்ட் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஐகான்ஸு அதில் குட்டி குட்டி ட்ராயிங்ஸை தான் வந்து விஷுவல் கண்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்றத எப்படி வந்து ஐகான் மூலியமாக நம்ம வந்து சிம்பாலிக்காக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்னதாக ஹவுஸ் ஐகான் நான் போட்டுக்கிறேன், பக்கத்தில் வந்து ஒரு ஃபயர் சிம்பிள். ஸோ அது சிம்பாலிக்காக ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம ஐகான்ஸ் மூலியமாக கன்வே பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ். ஒரு ஈவெண்ட்டையும் அடுத்த ஈவெண்ட்டையும் இல்லை ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்ட்டு நம்ம ஒன்றையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோஸ் தான் சொல்லலாம். சிம்பிளாகவும் நீங்கள் ஒரு லைனில் போடலாம், இல்லை இந்த மாதிரி டபுள் லைன்ஸ் போட்டும் நீங்கள் ஒரு பிளாக் மாதிரியும் ஷோ பண்ணலாம், இல்லை கர்வ்ட் ஆரோஸ், இல்லை நார்மலாக ஒரு லைன் அண்ட் ஒரு ஆரோ சிம்பிள் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட்டையும் இன்னொரு ஈவெண்ட்டையும் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட புல்லட்ஸ். இந்த புல்லட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டெய்னர்ஸ். ஸோ ஒரு பாக்ஸ்குள்ளே கூட நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணலாம். இங்கே பாக்ஸுன்றது உங்களோட டயலாக் பாக்ஸாக கூட இருக்கலாம், இல்லை நார்மல் பாக்ஸஸாக கூட இருக்கலாம். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கிளியராக புரியும். இப்போ வந்து சிம்பிளான ஒரு ஈவெண்ட், வீட்டில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறேன்.
டீ போடுறது எப்படி அப்படின்றது. அதை ஸ்கெட்ச் நோட் மூலயமா நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஹவு டு மேக் டீ. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி போடுவாங்க. டீ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இங்கே வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ற ஸ்டெப்ஸ் மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் 1 வந்து add half cup of water. இங்கே வந்து அடுப்பு பற்ற வைக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்பையும் சொல்ல வரீங்கனாலும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நான் குயிக்காக சொல்லணுன்றதுக்காக ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப்பு போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறதுலேருந்து பேன் எடுத்து ஸ்டவ் மேலே வைக்கிறதுலேருந்து சொல்லணுன்னாலும் நீங்கள் அழகாக சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. ஆல்ரெடி ஃபயர் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அது மேலே வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ இந்த பேனுக்கு ஹேண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு கப்புலேருந்து வாட்டர் போர் பண்ணுற மாதிரி. நீங்கள் ட்ராயிங்கும் போட்டுக்கலாம். பக்கத்தில் வந்து அதோட ஸ்டெப்பையும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் இப்போ மேலே ஸ்டெப் 1ன்னு போட்டதை நெக்ஸ்ட்லேருந்து வந்து சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங்ஸை வந்து போட்டுட்டு ஸ்டெப்ஸை வந்து பக்கத்தில் பேரலில் பக்கத்தில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்லேயே வந்து டீ பவுடரும் சுகரும் ஆட் பண்ணிக்கிற ஸ்டெப் தான் போட போகிறேன். ஸோ 2 ஸ்பூன் மாதிரி போட்டுட்டு ஒன்றுலேருந்து சுகர் அண்ட் ஒன்றுலேருந்து டீ பவுடர். இது வந்து நீங்கள் தனித்தனி ஸ்டெப்பாகவும் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஒரே ஸ்டெப்பாக போடுறேன். ஸோ இப்போ இந்த டைம் வந்து நான் மேலே ஸ்டெப்பாக போடாமல் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் அண்ட் டீ பவுடர் உள்ளே போடுற மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். டாட்டாக அந்த சுகர் அந்த ஸ்பூன்லேருந்து உள்ளே போடுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து மில்க் ஆட் பண்ணுறது. நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணுன்னா லீவ் இட். இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. அந்த டைமர் சிம்பிள் அதெல்லாம் போட்டு நீங்கள் போடலாம். நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். லைக் ஃபில்ட்ரு பண்ணி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ற மாதிரி போட போகிறேன். ஒரு ஃபில்டர் ப்ளஸ் அந்த மேலே இருக்க அந்த பாத்திரத்தை அப்படியே வந்து இங்கே சின்னதாக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். Final step will be serve with love. டீ ரெடி ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிவிடுங்க அப்படின்ற ஸ்டெப்பை தான் இங்கே போட்டிருப்பேன்.
நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்கெட்ச் நோட் வந்து இட்ஸ் அபவுட் பர்த் ஸ்டோரி ஆஃப் நிலன். அவங்க என்னைக்கு பிறந்தாங்க, என்ன கிழமை, என்ன இயர், அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலில், அவங்க ஹைட்டு, வெயிட், எத்தனை மணிக்கு, ப்ளஸ் அவங்களுக்கு நாங்கள் என்ன நேம் வச்சோம், மேலா ஃபீமேலா, அந்த சிம்பிள், அண்ட் தென் யாருக்கு பிறந்தாங்க அப்படின்ற நேம்ஸை தான் வந்து இங்கே நான் ஸ்கெட்ச் நோட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்கெட்ச் நோட். இங்கே நிலன், அந்த ஏஸ் நிலந்தருவன்றது நான் ரொம்ப ஆதி காலத்தில் எழுதினது, அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எழுதினது. ஸோ ஸ்கெட்ச் நோட்டை நீங்கள் என்ன வேணால் வரையலாம், நீங்கள் எடுக்கிற தீம் தான். தட்ஸ் இட் அபவுட் டுடேஸ் டாபிக் அண்ட் கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் டூட்லிங். 10th டே முடிஞ்சிடுச்சு. ஸோ என்ன சேலஞ்சுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.